செல்ல தாயி, உன் மொவ எதுக்கு இப்படி மூஞ்சி இழுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கா? எக்க காலையில தான்க்கா தின்றுருக்கா, கொஞ்ச நேரம் ஆவதுக்குள்ள வயிறு வசிக்குமாங்க. சரி, வயிறு வசிக்க பிள்ளைக்கு எதையாவது ஒண்ணு குடுக்க சொல்லு. உன் மரமாட்ட ஒண்ணு சொல்ல மாட்டா. எம்மா சிறுகுடல் பெருங்குடல திங்கி ஒரே ஒரு தோசை சுட்டு தந்தா போதும் அண்ணி. இரு, கூப்பிட்டு தொலைக்கேன். மர்மோளே, உங்க மவளுக்கு சிறுகுடல் பெருங்குடல திங்குமே? ஆமா மர்மோளே, ஒரே ஒரு தோசை மட்டும் சுட்டு கொடுத்துறான். அவ போக்குல தின்னுட்டு கிடப்பா. நாத்து, என்ன தோசை வேணும்? எனக்கு ஒரே ஒரு கல் தோசை மட்டும் சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் போக்குல தின்னுட்டு என் போக்குல இருப்பேன். சரி, கல் தோசை எப்படி சுடணும் அத முதல்ல சொல்லு. சிறுசாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம நடுத்தரமா தோசையை ஊத்தி வெங்காயத்தை பொடிபொடியா போட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்ம இட்லி பொடியை தூவி விட்டு ஒரு கல் தோசையை கொண்டு வாங்க. 10 நிமிடங்களுக்கு பிறகு என்ன தோசைக்கு மேல கல் இருக்கு? நீ என்னடா செல்லம் கேட்ட கல் தோசைன்னு? அதான் கல் தோசை கொண்டு வந்துட்டேன். நான் வாயில போடு.